தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்லாம் திரும்ப ஒரு முறை காலரை தூக்கி விட்டு சொல்லலாங்க தமிழ்நாடு அப்படின்ட்டு. ஏன்னா அப்பேற்பட்ட விஷயம் இப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. தமிழர்கள் எந்த அளவுக்கு கடல் தாண்டி போய் வணிகம் பண்ணியிருக்காங்க இது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு போயிருக்காங்க இதில் பல பேருக்கும் குழப்பம் இருக்கும். பல பேர் ஏற்கவே ரெடியாக இல்லைல்ல. அவங்க எல்லாரும் இப்போ கொஞ்சம் சோகமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எஜிப்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்க கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த உலகத்தோட பண்டைய நாகரிகங்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டா அதில் எஜிப்தை புறந்தள்ளிட்டு நம்ம பார்க்க முடியாதுல்ல. அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த எஜிப்தில் வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. அதாவது அரசர்களுக்கான பள்ளத்தாக்கு அப்படின்னு தமிழில் புரிஞ்சுக்குங்களேன். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மன்னர்கள் ரேஞ்சில் இருந்தவங்க, அப்புறம் அந்த ஒரு இடத்துலயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க, ஃபேரோஸு, அப்புறம் இந்த சொசைட்டியில் ரொம்ப முக்கியம்ப்பா, மன்னருக்கு அடுத்து இவங்க தான் அப்படின்ற ஆட்கள் எல்லாரையும் இங்கே தான் அவங்க கல்லறை சார்ந்து ஏற்றுவாங்க. அதாவது அவங்கள மம்மிஃபை பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம். அப்பேற்பட்ட இந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸர் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்க நைல் நதிக்கரை. இந்த நதிக்கரையோட வெஸ்ட் பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வேலி ஆஃப் த கிங்ஸ். இது கெய்ரோ இருக்குல்ல, எஜிப்தோட கேபிட்டல், அங்கேருந்து சவுத்தில் 500 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க பகுதி. உலகத்தோட மிகப்பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணுற முக்கியமான பகுதியும் இந்த பகுதி தான். ராயல் பரியல் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க இதை. அதான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சார்ந்த இந்த பவர்ஃபுல் பர்சன் சார்ந்த இந்த பரியல் ஈவெண்ட்லாம் இங்கே நடக்கும். கிட்டத்தட்ட 60 கல்லறைகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான ஒருத்தரோட கல்லறை பற்றி சொல்லட்டுமா? டுட்டன்காமன், அவரோட கல்லறையும் இங்கே இருந்தால் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இந்த பகுதியை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதியில் வரையப்பட்டிருக்க இந்த வால் பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ ஆண்டுகள் கழிச்சும் அதை பார்த்து ரசிக்க முடியுதுங்க. உலக புகழ் பெற்றது. இது மட்டுமா, இந்த ஹைரோகிளிப்ஸ் இருக்குல்ல, இந்த எஜிப்தை பேஸ் பண்ண நிறைய சொற்றொடர்கள், வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கீங்க, அவங்களோட எழுத்து முறைகள், இது போல நிறைய விஷயம் நாங்கள் பார்க்க முடியும் உங்களால். இதெல்லாம் தாண்டி ஆர்கிடெக்ட், எஜிப்து பிரமிடு போதாதா ஆர்கிடெக்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு? பிரமிடு அப்படின்றது கிட்டத்தட்ட கலரே தான் கன்சிடர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இது போல் 1008 ஆர்கிடெக்டை அங்கே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். 2024 25 வருஷம் வரைக்கும் ஒரு ஆய்வு இங்கே நடக்குது. இந்த டீமை லீட் பண்ணி கொண்டு போனது 2 முக்கியமான ஆய்வாளர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லறைகள் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன பிரமிட்ஸ்லாம், அதோட நுழைவு வாயில்களில் என்னென்ன தடங்கள் இருக்குன்னு ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி ஆய்வு பண்ணி போகும்போது ஒரு 6 பிரமிடில் கிபி 1 கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையுமான இந்த காலகட்ட கல்வெட்டுகள் இருக்குல்ல, அதை கண்டெடுத்திருக்காங்க. கண்டெடுத்த அந்த கல்வெட்டுகள் சார்ந்து இது எஜிப்தில் இருக்க அந்த லாங்குவேஜா இங்கெல்லாம் பயன்படுத்துறதா, சித்திரை எழுத்து வடிவமா, இது இல்லையே கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குன்னு அதை பற்றி ஃபுல்லாக மாசக்கணக்கில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதுதான் உலகம் முழுக்க தமிழர்களை நோக்கி எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. என்னன்னா, தமிழ் பிராமின்னு சொல்லுவோல, தமிழி, அதான் பண்டைய தமிழ். இந்த எழுத்துக்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பிராகிருதம், சமஸ்கிருதம், இந்த எழுத்துக்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக 30 கல்வெட்டுகள் எடுத்திருக்காங்க. அதில் 20 கல்வெட்டுகள் தமிழ் பிராமியை குறிக்கிறதாவும், 10 கல்வெட்டுகள் இந்த பிராகிருதம் சமஸ்கிருதத்தை குறிக்கிறதாவும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன ஹைலைட்டு, 2000 வருஷங்கள் பழமையானது. நாம் கீழடியை வச்சு என்ன விஷயங்கள் சொன்னாலும் தமிழர்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க அது எதுன்னு பல பேர் கிளம்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ எஜிப்து வரைக்குமே சொல்கிறாங்கயா. அப்போ தமிழர்கள் புடை சூழ்ந்து வாழ்ந்த இந்த பகுதிகளில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான நாடுகள் முன்னாடி இருந்தது? கண்டுபிடிக்க முடியல. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு எப்போவுமே தமிழர்களை சொல்கிறோம்ல, இதெல்லாம் காரணமாக வச்சு தான். சும்மா பெருமை பேத்திக்கிட்டலாம் இதை சொல்லலை, இருக்கிறது தான் சொல்கிறோம். அதுவே பல பேருக்கு பொறுக்க மாட்டுது. ரோமானியர் காலகட்டத்திலேயே தமிழன் கொடி எஜிப்து வரைக்கும் பறந்துருக்குன்றது இப்போ லிட்டரலாக தெரியுதா? இன்னும் நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போனால் தமிழன் கால் பதிக்காத இடமே இந்த உலகத்தில் இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சிகை கொற்றன் அப்படின்ற எழுத்துக்களை அங்கே பார்க்க முடியுதுங்க, வார்த்தையை அப்படி பார்க்க முடியுது. இது ஆக்சுவலாக ஷிகேகோரா அப்படின்ற மாதிரி தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறாங்க. பட் நமக்கு தமிழ் நல்லா தெரியும்ல, அதோட உண்மையான உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன். தமிழ் வணிகர் அப்படி இல்லைன்னா தமிழ் மாலுமியாக கண்டிப்பாக அவர் இருந்திருக்கலாம். ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி தான் அங்கே அந்த எழுத்துக்களை பார்க்க முடியுது.
5 வெவ்வேறு பிரமிட்ஸ்ல 8 முறை இது போல பெயர் வந்திருக்குங்க. அதுல இன்னொரு கல்வெட்டை பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சிகை கொற்றன் வரக்கண்ட அப்படின்ற மாதிரி கல்வெட்டை பார்க்க முடியுது. இதை நாம கொஞ்சம் டீகோட் பண்ண ட்ரை பண்ணுவோம் நம்ம சிற்றறிவு வகையில. சிகை அப்படின்னா இன்னைக்கும் சில பேர் பேச்சு வழக்கில் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். தலைமுடின்னு சொல்லுவோம். எப்படின்னா சிகைய குடுமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா சிகைக்கு இன்னொரு பொருளா கிரீடம் இதையும் சொல்லுவாங்க. இந்த குடுமின்றது எனக்கு தெரிஞ்சு ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா அந்த காலகட்டத்தில் முடிய நீளமாக வளர்க்குற பழக்கம் பல பேருக்கு இருந்திருக்கதா சொல்லுவாங்கள்ல, இந்த மண்ணில் வகையற அவங்கள மாதிரிலாம் பார்த்துட்டு. ஸோ அவங்க சார்ந்து ஒரு அடையாள குறியா இந்த பெயரை பயன்படுத்திருக்கலாம் சிகை. ஒன்று. ரெண்டாவது கொற்றன். இந்த கொரன்னு சொன்ன பத்தில அவங்க ப்ரொனன்சியேஷன் படி இந்த கொற்றன் அப்படின்றது தலைவனை குறிக்கிற சொல். இல்லைனா வெற்றியாளன். போரில் ஜெயிச்சவங்களும் மற்ற வியாபாரத்தில் ஜெயிச்சவங்களும் வெற்றியாளனை குறிக்கிறது. அப்படி இதுவும் இல்லைன்னா அந்த காலகட்ட போர்க்கடவுளாக கருதப்பட்ட கொற்றவை. பெரிய பெரிய மன்னர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை தேவியை வழிபட்டு போனாங்கன்ற குறிப்பு இன்னும் இருக்குது. தமிழர்கள் வாழ்வியல்ல நீக்கமர நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த கொற்றவையோட பெயரை, அதாவது கடவுள் பெயரை பொதுவாக நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனை வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ முருகப்பெருமான் எடுத்தால் கார்த்திகேயன் நிறைய பேர்கள் வைக்கிறோம் பார்த்தீங்களா. அதே போல் கொற்றவை தேவியின் மீதான பற்றின் காரணமாக, பக்தியின் காரணமாக கொற்றவைன்ற பேரை ஆண்களுக்கு கொஞ்சம் மறிவு கூட வச்சிருக்கலாம். அது கொற்றனா ஃபைனலைஸாக இருந்திருக்கலாம். இதில் வர கண்ட அதுக்கு என்ன பொருள் படன்னு இப்போ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா, ஏன்பா இங்கே வந்தா பார்த்தான், அதை புரிஞ்சுக்கலாம்ப்பா. வர கண்ட வந்தான் பார்த்தான் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும். இந்த சிகை குற்றவன்ற ஒருத்தர் இங்கே வந்திருக்காப்புல, இந்த இடத்த பார்த்துருக்காப்புல. இன்னும் சில குறிப்புகள் சொல்கிற விஷயம், அவர் இங்கே கிட்டத்தட்ட ஆண்டிருக்கலாம், லோக்கலில் பெரிய ஆளாக இருந்திருக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ தமிழன் ஒருத்தர் அங்கே போயிட்டு இந்த அளவுக்கு கொடி அசைச்சிருக்காப்புலனா சாதாரண விஷயமா இது? பொதுவாக இந்த பெரிய பெரிய நினைவிடங்களுக்கு போகிறாங்க, ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு ஒரு தலைவர் போகிறாங்க அப்படின்னா போயிட்டு முடிச்சுட்டு அந்த விசிட்டிங் அட்டண்டன்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்க, அதை வந்து பார்த்துட்டு போனேன், இதெல்லாம் நான் குறிப்பாக இதை பற்றி இட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டு போவாங்க. இந்த பழக்கெல்லாம் அங்கேருந்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இந்த நிகழ்வு கூட அதோட கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே, இதே ஈஜிப்தில் கிடைக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகளில் கோபன், சாத்தன், கீரன் இது போல வார்த்தைகள்லாம் இருக்கு, பெயர்கள்லாம் இதே கல்வெட்டுகளில். ஏன்னா வேற எந்த மொழி, நம்ம தமிழ் மொழி தான், நம்ம தமிழி தான். சேர நாட்டு துறைமுகங்கள் இருக்குல்ல, நம்ம படிச்சிருப்போமே, முசிறி, தொண்டி. ஆக்சுவலாக இங்கிருந்து மிளகு, துணி, விலை மதிப்பற்ற கற்கள் இது எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஏன்னா வாணிபம்னாலே இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது தானே, அதுவும் கடல் கடந்து. எஜிப்தோட பேனிக்கே துறைமுகம் இருக்குல்ல, அது வரைக்கும் தமிழர்கள் போயிட்டு வணிகர்களாக இருந்திருக்காங்க, வாணிபம் செஞ்சிருக்காங்கன்றது தான் இந்த கல்வெட்டுகள் தெளிவாக உணர்த்துது. எஜிப்தில் இப்போ ஆய்வு பண்ணவங்கள விடுங்க, இதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ண சில பேரும் இப்போ இந்த எழுத்துக்களை கனெக்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, ஏங்க பல வருஷமாகவே இங்கே பல நாடுகளை சேர்ந்தவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் தமிழை பற்றி இங்கே யாருமே பெருசாக கண்டுக்காமல் இருந்திருக்காங்க, அது என்னன்னு தெரியலன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம இல்லை மக்களே, வெளியிலேருந்து ஆய்வாளர்கள் வந்து பார்த்துட்டு இப்போ அந்த எழுத்துக்களை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ தெரிய வந்திருக்குல்ல, அட்லீஸ்ட் இப்போயாச்சும் இது சிறப்புங்க அந்த மொழிக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன ப்ரோ, இந்தியாவிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்கள் மட்டும்தான் அங்கே போயிட்டு வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் இதை கொஞ்சம் பரந்த மனப்பான்மையாக பார்ப்போமே. எதுக்காக தமிழர்கள் மட்டும்ன்ற மாதிரி நம்ம அழுத்தி சொல்லணும்? எதுக்காகனா, இந்த சிக்கை கொற்றன்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த சிகை கொற்றன், சிக்கா கொற்றன் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி, இந்த ஷிக்கா அப்படின்றத சமஸ்கிருத வார்த்தையாகவும் சில பேர் இங்கே எடுக்கிறாங்க, சில அறிஞர்கள். அப்போ தமிழர்கள் மட்டும் அங்கே போகலப்பா, அப்போ ஒட்டுமொத்த இந்திய வர்த்தகர்கள் நம்ம பொருள் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு சில பேர் இப்போ வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதை நம்ம ஏற்றிக்கவே வேணாம்லாம் சொல்ல வேணாம், தமிழர்களுக்கு அப்புறம் வித்தியாசம்லாம் போயிடும். நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கோம்ல, அதை மட்டும் மனசில் வச்சுப்போம். ஓகே, ஏன்னா இதை வச்சு நிறைய அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் வலுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்பயே முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணேன். சரி ப்ரோ, என்னைக்கும் இல்லாமல் என்ன இப்போ திடீர்னு இந்த விஷயத்தை பற்றி உலகமே பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் வந்திருக்குங்க, அதனால உலகமே பேசுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சுன்றதை இப்போ தெளிவாக சொல்கிறேன். கடந்த 11ஆம் தேதி எஜிப்சியன் இன்டீரியர் ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டூரிசம் இவங்க சார்பில் 4 நாட்கள் உள்ளடக்கிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் தமிழ் எபிகிராஃபி, இந்த ஈவெண்ட் தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இவங்க தலைமையில் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணது யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டேவை லான்ச் பண்ணி ஆரம்பிச்சு விட்டுருந்தது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ப்ரொஃபஸரான இங்கோ ஸ்டாச். இவர் இந்த லாசன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து வந்திருந்தாருங்க. இவர் கூட இன்னொருத்தர் இருந்தாப்புல, ப்ரொஃபஸர் ஷார்லஸ் ஷ்மிட். ஆக்சுவலாக இவர் இந்த ஃப்ரெஞ்சு ஸ்கூல் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ் இருக்குல்ல பாரிஸில், அதை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருந்தாப்புல. இந்த 2 அறிவு முதிர்ச்சி கொண்டவங்களும் இந்த ஈவெண்ட்டில் பல விஷயங்களை பேசினாங்க. அதிலும் குறிப்பாக ப்ரொஃபஸர் இங்கோ ஸ்டாச் சொன்ன பார்த்தீங்களா,
அவர் சொன்ன விஷயம் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஜிப்தில் தமிழோட ஆதிக்கம் இருந்திருக்குன்ற விஷயம் உண்மைதான், மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. இதை யாராவது மறுக்கிறீங்க அப்படின்னா இவங்களோட நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி நீங்கள் கொஞ்சம் அறிவில் முதிர்ச்சி அடைஞ்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்று அதுக்கப்புறம் மறுக்கலாம் வித் எவிடன்ஸோடு. அதை விட்டு தமிழ் மேலே வெறுப்பு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக யார் என்ன சொல்ல கேட்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா போன கண்ணை கட்டிட்டா உலகம் இருந்துச்சு கதை சொல்லுவாங்களே அந்த கேட்டுட்டு தான் நீங்களும் போவீங்க. ரைட்டு. நிறைய பிரமிட்ஸ் இருக்குல்ல இங்கே மக்களே. நீங்கள் நினைக்கிறது ஏதோ 4-5 பிரமிட் தான் எஜிப்தில் இருக்குன்னு. ஆயிரக்கணக்கான பிரமிட்ஸ் இந்த உலகம் முழுக்கே இருக்கு. ஓகேவா? எஜிப்திலையும் இருக்கு அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கில். இங்கே 6ஆம் ரமசேஸ் இவரோட கல்லறை முதற்கொண்டு அந்த இடத்துலையும் தமிழ் எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாப்புல. எவ்வளோ பெரிய விஷயம். இந்தியன் மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களே இவங்க இங்கே பெர்மனன்ட் சைலர்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா அங்கேருந்து மாலுமிகளாக இங்கே வந்திருக்காங்க, வாணிக பொம்மனை வந்திருக்காங்க. வந்தவங்க சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டுலாம் போலப்பா. இங்கே அவங்க ஒரு பெரிய ஸ்திரத்தையே நிறுவியிருக்காங்க. பவர்ஃபுல் பர்சன்ஸாக அந்த டைமில் எஜிப்தில் இருந்தவங்க தமிழர்கள்னு அழுத்தந்தமாக சொல்கிறாப்புல. ஓகே, அதுவும் அதை இந்தியன் மெர்ச்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாக்கா அதில் மெஜாரிட்டியாகவே தமிழர்கள் தான் கோல வச்சு இருக்காங்க. கிடைச்ச கல்வெட்டுகள்லேயே 10ல் 20 தமிழ் சார்ந்ததாக இருக்குது. ஓகே, ரைட்டு. சிகை கொற்றன் அப்படின்ற இந்த பெயர் இருக்குல்ல, இதுக்கு அந்த அறிஞர் இடத்துல நம்ம சொல்கிறாரு, இந்த ப்ரொஃபஸரு லீடர் ஒரு தலைவனை குறிக்கிறதா இருக்கலாம்னு சொல்கிறாரு. இதுலேயும் இந்த வணிகர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப பெரிய புகழ் வாய்ந்த அவர் வைக்கிறதா சட்டம்ன்ற மாதிரி ஒரு பர்சன் அப்போ இருந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த சிகை கொற்றன்ற பேர் கரெக்டாக இருந்திருக்குன்றாங்க. ஆர்காலஜி சார்ந்த ஒரு விஷயம், தமிழ்நாடு ஆர்காலஜி சார்ந்த விஷயம்னாலே அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேர் வராமையா இருக்கும். அவர் என்னென்ன சொல்கிறாரு, பிரமிட்ல தமிழ் பிராமி கல்வெட்டு இது உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழரோட தடத்தை ஆழமாக பதிஞ்சிருக்க ஒரு நிகழ்வுன்னு சொல்கிறாருங்க. உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். கடல் கடந்து நின்ற தமிழர்களோட நாகரிகம் இருக்குல்ல, அதை இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. உலகமயமாக்கலை பற்றி நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்துக்கே முதல்ல இந்த டேர்மை புரிய வச்சவன் தமிழன் தான். பாருங்க, அப்போவே கடல் கடந்து இவ்வளோ நாடுகளை கால் தடம் பதிச்சிருக்கான்னு அவர் அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்லி தன்னோட பதிவை முடிச்சிருக்காப்புல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இந்த டுட்டன் காமூன் கண்டிப்பாக தலைவனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பையன் ஆனால் அரசன், வேற லெவலில் பேர் எடுத்தவர் வேற. அவரை பற்றி நீங்கள் போகிறதா இருந்தால் 100 எபிசோட்ஸ் பண்ணலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக. அப்போ ஏற்பட்ட டுட்டன் காமூன் தமிழ் வழி மன்னராக இருந்திருக்கலாம்னு ஒரு சிலர் நம்புகிறாங்க. ஆனால் நம்மளால தான் எது இருந்தாலும் எவிடன்ஸ் கிடைச்சாதான் ஓகேன்னு ஒத்துப்பாங்களே. ஒரு 1000-2000 வருஷம் கழிச்சு இது சார்ந்த எவிடன்ஸ் கிடைச்சா ஆமாம் இப்போ ஒத்துக்கிறேன்னு சொல்லி நிற்பாங்க. ஆனால் நான் இப்போ இந்த வாய்ப்பை கொடுத்துட்றேன். இவர் ஒரு தமிழ் வழி அரசராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? நம்மளோட லெகசியில் வந்திருக்க ஒரு மன்னராக இருந்திருக்கலாமா? ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான், உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்கிற அவ்வளோதான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.